ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்துவை அண்ணாமலை திட்டுறதுனால முத்து 2 நாளா குடிக்காம வர்றாரு. ரோகிணி பாக்குறாங்க, என்ன இவன் திருந்திட்டானோ, ஐயோ இவன் திருந்தினான்னா மீனா இங்க வந்துருவாளே, அவ இங்க வரக்கூடாதே அப்படின்னு யோசிச்சு ரோகிணியே ஷாம்பைன் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. முத்து இத பாத்துட்டு, ஏய் என்னடா இது புது பழக்கமா இருக்கு, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஷாம்பைன் பாட்டிலா, இது யாரா வாங்கிட்டு வந்தது அப்படின்னு முத்து வேகமா எடுக்கிறாரு. ரோஹிணி தூரமா நின்னுகிட்டு, நல்லதா போச்சு, எடுடா எடு, குடிடா, யோசிக்காம குடி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டே ரவி, நீயாடா வாங்கிட்டு வந்த அப்படின்னு முத்து கேக்குறாரு. உடனே ரவி, இல்லடா முத்து, நான் அதெல்லாம் வாங்கவே இல்லையே. டேய், அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், யாரா இங்க வாங்கிட்டு வந்து வச்சது அப்படி ரவி கேக்கும் போது மனோஜ் வேகமா வந்து, டேய் அத மட்டும் தொட்டிங்க அவ்வளவுதான், இது எனக்காக ரோஹிணி வாங்கிட்டு வந்து வச்சதுரா. என்னடா சொல்ற மனோஜ், அண்ணி வாங்கிட்டு வந்து வச்சாங்களா அப்படின்னு ரவி கேக்குறாங்க. ஆமா, நீ வேணா ரோஹிணி கிட்ட கேளு அப்படின்னு மனோஜும் சொல்றான். பார்லருமா நீயா இத வாங்கி வந்து வச்ச, அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும். ஐயோ முத்து, இல்ல முத்து, நான் ஒரு கிளைண்ட் பார்க்க போயிருந்தேனா, அவங்க கிஃப்ட் மாதிரி இத கொடுத்தாங்க, சரி வேண்டான்னு சொல்ல முடியல, அதனால நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன், நீங்க வேணா எடுத்துக்கோங்க முத்து, ஆனா மனோஜ் கிட்ட கொடுக்காதீங்க, மனோஜ் அப்புறம் இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவான், அதனாலதான் நான் ஒளிச்சு வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ்ல வச்சேன், முத்து நீங்க இத மனோஜ் கிட்ட கொடுக்க வேண்டாம், நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. இதெல்லாம் ஸ்ருதி ஓரமா நின்னு அப்படியே உத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ரோஹிணி சொல்றீங்க, முத்து குடிக்கிறேன்னு சொல்லிதான் மீனா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க, மறுபடி இவருக்காகவே ஒரு பாட்டில வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரியும் இத நீங்க குடிங்க குடிங்கன்னு வற்புறுத்தி குடுக்கறீங்க, ஆனா உங்க ஹஸ்பண்ட் மனோஜ் மட்டும் குடிக்க கூடாது இல்லையா அப்படின்னு ஸ்ருதி நல்லா பாயிண்டா கேக்குறாங்க. முத்து உடனே, விடு பல்ல குரலு, நான் தான் குடிக்க போறது இல்ல, அப்பாவே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நான் எப்படி குடிக்கிறது அப்படின்னு முத்து அங்க வச்சுட்டு போயிடுறாரு. ரோஹிணி உடனே, ஐயோ இந்த ஸ்ருதி வேற வேலை இல்ல இவளுக்கு, ஐயோ இவன் குடிச்சாதானே மீனா இங்க வரமாட்டா, இவன் பாட்டுக்கு நல்லவனா திருந்திட்டா, அவ பொசுக்குன்னு வந்துட்டான்னா எனக்குல பிரச்சனை அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து அப்பன் பார்த்து, டேய் ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னு ரவி கிட்ட சொல்லும் போது ரவியும், டேய் நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்டா, தோ பாரு கிரேப் ஜூஸ் வாங்கி வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு ரவியும் சொல்றாரு. இருடா டம்ளர்ல ஊத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரவி சொல்லும் போதே ரோஹிணி சொல்றாங்க, நீங்க போங்க ரவி, நானே டம்ளர்ல ஊத்தி எல்லாருக்கும் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு கரெக்டா முத்துவோட டம்ளர்ல மட்டும் ஷாம்பைன் பாட்டில திறந்து கிரேப் ஜூஸோட இதையும் கலந்து குடுக்கறாங்க. முத்து ஒரு சிப் குடிச்ச உடனேயே, அடச்சி என்னடா இது சரக்கு பாட்டில் கலந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு ரவி கிட்ட கேக்குறாங்க. டேய் நான் எங்கட அதெல்லாம் கலக்க போறேன் அப்படின்னு ரவி சொன்னோன்ன ரவியோட டம்ளரை வாங்கி முத்து குடிக்கிறாரு. டேய் உன்னோட டம்ளர்ல கிளீனா தான் இருக்கு, இது கிரேப் ஜூஸ் தான், டே மனோஜ் உண்ட குடு அப்படின்னு அவன் மட்டும் வாங்கி குடிக்கிறாரு. அதுவும் தெளிவா இருக்கு. என்னடா ரவி எனக்கு மட்டும் இத கலந்து கொடுத்து அப்பா கிட்ட திட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு முத்து ரவிய பார்த்து கேட்கும் போது ரவி சொல்றாங்க, டேய் நான் இந்த ஜூஸ கிளாஸ்ல ஊத்தலடா, அண்ணி தான் ஊத்தி தரேன்னு சொன்னாங்க, என்ன பார்லருமா நீதான் இத ஊத்துனியா, ஆமா முத்து ஜூஸ் மட்டும் தான் நான் கலந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. முத்துக்கு டக்குனு மண்டையில என்னமோ தோணுது, என்ன இது பார்லர் அம்மா எனக்காக ஷாம்பைன் பாட்டில வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்குது, என்னோட ஜூஸ் டம்ளர்ல அதையும் கலந்து குடுக்குது, இதுல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. முத்து மீனாவை பாக்கணும்னு நேரா மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாரு. ஏ மீனா, இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, நீ என்ன சொன்ன, நான் குடிக்க கூடாதுன்னு, நான் குடிக்காம தான் இருந்தேன், ஆனா அந்த பார்லர் அம்மா ஒரு பெரிய ஷாம்பைன் பாட்டில வாங்கிட்டு வந்து வீட்லயே வச்சிருக்கு, நீங்க வேணா எடுத்து குடிங்க முத்து அப்படின்னு கூட என்னைய சொல்லுச்சு, ஆனா நான் அது பேச்ச கேட்கவே இல்ல, அதுல கொஞ்சம் கூட குடிக்கல, பார்லரமா பேச்ச கேட்கவே இல்ல, உனக்காக நான் குடிக்காம இருக்கேன், அப்படி இருந்து கூட அந்த பார்லரமா ஜூஸ்ல அந்த கசப்பு மருந்த கலந்துதான் குடுக்குது, இப்ப நீ சொல்லு மீனா, பார்லரமா சொன்ன மாதிரி நான் அந்த ஷாம்பைன் பாட்டில எடுத்து குடிச்சிடவா, அப்புறம் நீ குடிகாரன்னு என்னைய திட்டக்கூடாது, இல்ல உன் பேச்ச கேட்டுட்டு நான் குடிக்காம இருக்கணுமா, நீதான் அந்த வீட்டுல இல்ல, பார்லர் அம்மா சொல்ற மாதிரி நான் குடிக்கிறேன், பார்லர் அம்மா டீல கலந்து கொடுக்குது, ஜூஸ்ல கலந்து கொடுக்குது, காஃபில கலந்து கொடுக்கும், ஏன் பச்சை தண்ணி சாப்பாட்டுக்கு டம்ளர்ல தண்ணி வைக்கும் போது கூட அதை கலந்து வச்சிரும், அதையும் நான் குடிச்சிட்டுமா, நீதான் அங்க எனக்காக இல்ல, நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன அப்படின்னு முத்து கேட்டுட்டு கோவத்தோட வீட்டுல இருந்து வெளில வந்துடுறாரு. மீனா யோசிக்கிறாங்க, என்ன இந்த ரோஹிணி, நான் அவரு குடிக்கிறாருன்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிட்டு அங்க இருந்து இங்க வந்தா இந்த ரோஹிணி இவரை முழு குடிகாரனா மாத்திருவா போல இருக்க, இனிமே இங்க இருந்தா லாய்க்கப்படாது,
நான் அங்கேயே போறேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு மீனா நேரா இங்க வந்து இருக்காங்க. ரோகிணி உடனே, என்ன மீனா, எதுக்கு இப்ப நீங்க வந்தீங்க? நீங்க தானே சொன்னீங்க நான் இங்க இருந்தா எல்லாரையும் பார்த்து பேசாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு, உளறிடுவேன்னு. இப்ப நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் தானே மாட்டிப்பேன் அப்படின்னு ரோகிணி அதட்டி பேசுறாங்க. உடனே மீனா, ஏய் வாய மூடுடி, நான் அங்க போறதுக்கு காரணம் ஒரு பொய்யான காரணம் தான் சொன்னேன். என் புருஷன் குடிக்கிறாருன்னு இப்ப நான் போனதை சாக்கா வச்சுக்கிட்டு அவரை முழுசா குடிகாரனா மாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வீட்டுல பாட்டில வாங்கி வச்சு அவர் குடிக்கிற ஜூஸ்ல கலந்து கொடுத்தியாமல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இல்ல மீனா, அப்படிலாம் இல்ல, நான் ஒண்ணும் அதெல்லாம் செய்யல. ஏய், நீ என்ன வேணா செய்வ, நான் கஷ்டப்படணும் அப்படிங்கறதுக்காக தானே நீ இதெல்லாம் செய்யற. உனக்காக போய் நான் எங்க அம்மா வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கேன், என் புருஷனை பொய் சொல்லி மாட்டி விட்டுட்டு போயிருக்கேன். உனக்காக நாங்க ஏண்டி பிரிஞ்சிருக்கணும்? உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க நீ 1000 பொய் சொல்ற, என் வாழ்க்கையை நான் ஏண்டி விட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இத அண்ணாமலை ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேக்குறாரு. அண்ணாமலைக்கு நல்லா புரியுது, ரோகிணி எதையோ பொய் சொல்லி நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அத தெரிஞ்சுகிட்ட மீனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாம தவிக்கிறா அப்படிங்கிற விஷயத்த